தோழர் இன்னைக்கு இளைஞர்கள அதாவது கலாய்க்கிறதுக்கு பயன்படுத்துற வார்த்தை தான் காக்ரோச்சஸ். ஆனா அந்த காக்ரோச்சஸ் இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த காக்ரோச்ச வந்து கேள்வி கேட்கறதுக்கான ஒரு சூழலை இன்னைக்கு ஆளக்கூடிய இந்திய அரசாங்கம் உருவாக்கியிருக்கு. நீங்க வேலையில இருக்கக்கூடிய வேலை இல்லாத இளைஞர்களை நீங்கள் இந்திய நாட்டுல காக்ரோச் மாரி இருக்குன்னு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சொல்றாரு. அப்ப இந்த தலைமை நீதிபதிக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இந்த காக்ரோச். அப்ப நாங்க ஏன் இப்படி இருக்கோம்? எங்களுக்கு படிச்சு முடிச்சுட்டோம், வேலை இல்ல. படிக்கிறதுக்கு இன்னைக்கு நீட் போன்ற எக்ஸாம் வச்சு, எங்களால மருத்துவ கல்விய இது பண்ண முடியல. அப்படின்ற இதனால தான் கேள்வி கேட்கறாங்க. இப்ப கேள்வி கேட்கிற இடத்துக்கு இன்னைக்கு இளைஞர்கள் வந்திருக்காங்க. பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு இன்னைக்கு அரசாங்கம் கட்டாயத்திற்கு உள்ளார வந்திருக்கு. அதனால தான் இன்னைக்கு மோடி எதற்குமே பேசாத மோடி, நைட்டு 12 மணிக்கு ஒரு வீடியோ போட வேண்டியது இருக்கு. யார்ட்டயும் இன்ச்சி கம்மா மாத்த மாட்டேன் அப்படின்னு சொன்ன அரசாங்கங்கள் இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டிய கூட்டு வச்சு ஜந்தர் மந்தர்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கட்டாயத்துக்கு இன்னைக்கு மோடி அரசாங்கம் வந்திருக்கு. இன்னைக்கு இளைஞர்கள் தெளிவடைஞ்சிருக்காங்க. தங்களுடைய வேலையின்மை பிரச்சனைய பேசுறதுக்காக தெளிவடைஞ்சிருக்காங்க. 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை குடுக்கல அப்படின்ற கேள்வி கேட்கறாங்க. அப்ப இதுக்கு அரசாங்கம் இப்ப கட்டாயம் பதில் சொல்லியே ஆகணும். அதே மாரி தோழர் இப்ப போராடுற மாணவர்கள் ஒடுக்கப்படுற அதே நேரத்துல, இப்ப பார்லிமென்ட் அப்படிங்கிறது மக்கள் பிரதிநிதிகள் விவாதிக்கிறதுக்கான ஒரு இடம். அத மாணவர்கள் முற்றுகையிட போறாங்க. ஆனா துப்பாக்கி வச்ச காவலர்கள் அவங்கள சுடுறதுக்கு தயாரா இருக்கிற மாரியான வீடியோஸ்லாம் நம்ம பார்த்தோம். அது எந்த மாரியான போக்குன்னு நீங்க பார்க்குறீங்க? இல்ல இந்த பெல்லட் குண்டுகள் வைத்து சுடக்கூடிய காட்சிகள் இதுக்கு முன்னாடி நம்ம எங்க பார்த்தோம்னா, ஜம்மு காஷ்மீர்ல பார்த்தோம். ஜம்மு காஷ்மீர்ல போராடக்கூடிய இளைஞர்கள் நீங்க பெல்லட் குண்டுகள்ல சுட்ட காட்சிகள் பார்த்தோம். காரணம் என்ன சொன்னாங்க? அவங்க காவல்துறை கற்கள கொண்டு வீசுனாங்க. அதனால நாங்க பெல்லட் குண்டுகள்ல தாக்குனோம் அப்டின்னாங்க. ஆனா இன்னைக்கு டெல்லியில போராடக்கூடிய இளைஞர்கள் எந்த கற்கள தூக்கி வீசுனாங்க? ஜந்தர் மந்தர்ல நம்ம போய் பார்த்தோம். காவல்துறையே லாரி லாரியாக கற்கள கொண்டு போய் வச்சிருக்கக்கூடிய இத நம்ம பார்த்தோம். அப்ப நீங்களே திட்டமிட்டு ஒரு கலவரத்த உண்டாக்குறோம். நாங்க அமைதியான முறையில பேரணி போறதுக்கான அனுமதி கேட்டோம். நீங்க என்ன பண்றீங்க? மெட்ரோ ஸ்டேஷன குளோஸ் பண்றீங்க. நீங்க கண்ணீர் புகை குண்ட போடுறீங்க. நீங்க ஏதோ தீவிரவாதிய குறி வச்சு தாக்குற போல பார்லிமென்ட் கேட்டுக்கு வெளிய துப்பாக்கி வச்சு நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. ஏன் ஜம்மு காஷ்மீர்ல வெளியில இருந்து பார்டர தாண்டிட்டு தீவிரவாதி இந்திய மக்கள சுட்டுட்டு தப்பிச்சு போறான். அதை நீங்க புடிக்கிறதுக்கான ஒரு துப்பு இல்ல. ஆனா நீங்க இப்ப படித்து முடித்த இளைஞர்கள் தன்னுடைய கோரிக்கைய பேசும்போது, அவங்கள நீங்க தீவிரவாதி மாரி ட்ரீட் பண்றத ஒருபோதும் ஏற்க முடியாது. பார்லிமென்ட் ஒரு ஜனநாயகபூர்வமா விவாதம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் நீங்க ராகுல் காந்தியே நீங்க போறாரு. பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி ஏன் வேண்டிய அவசியம் வருது? பார்லிமென்ட்ல மோடி பதில் சொல்ல தயாரா இல்ல. ட்விட்டர்ல பேசுறாரு. வீடியோ வெளியிடுறாரு. ஏன் பார்லிமென்ட்ல வாங்க, பேசுங்க அப்படித்தானே எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. ஏன் பேச வரமாட்றாரு? அப்படின்ற கேள்வி இளைஞர்கள் வைக்கிறாங்க.